கர்த்தருக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேள். குறி சொல்லுகிறவனுக்கு காதை செவிகளை திறக்காதே. அந்த வார்த்தையை கர்த்தர் நாமே கடந்து போகிறார். நீ எங்க போகிறாயோ அந்த வார்த்தையை கர்த்தர் நாவிலே தந்து அனுப்ப போகிறார். நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்கார்ந்துருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ස්වාමීන් වහන්සේ යහපත්. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நல்லவர்? ඉතින් විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ යහපත්. அவருடைய பிரசன்னத்திலே வாழுகிறதா சந்தோஷம். උන්වහන්සේගේ අභිමුඛය තුළ ජීවත් වීම තමයි ප්‍රීතිය. ஆண்டவருடைய மகிமையில வாழ்றதா சந்தோஷம். දෙවියන් වහන්සේගේ මහිමය තුළ ජීවත් වීම අපිට ප්‍රීතිය. இதை விட வேற ஏதாவது வேணுமா? මේක වැඩි යමක් අපිට අවශ්‍යද? சொல்லுங்க, வேணுமா? කියන්න අවශ්‍යද? நான் ரட்சிக்கப்பட்டது 2009 ஆண்டு. 2009 වන වර්ෂයේදී මම පාස්ටර් ගැලරිම ලැබුවා. 2011வது ஆண்டு கொழும்புக்கு வந்துட்டேன். 2011 දී මම කොළඹට ආවා. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடம் நான் கொழும்புல ஊழியம் செய்திருக்கிறேன். අවුරුදු 6ක් පමණ මම කොළඹ සේවය කරා. நான் பல இடங்களுக்கு நான் கடந்து போயிருக்கிறேன். බොහෝ ප්‍රදේශවලට මම ගමන් කරා. ஆண்டவர் எங்க போய் நில்லுன்னு சொல்றாலும் அங்க போய் நிற்பேன். දෙවියන් වහන්සේ මට කියන අණ කරන තැනට මම ගිහිල්ලා ඉඳ ගත්තා. ஆனா நிறைய போதகருக்கு இருக்குன்னு தெரியாது. බොහෝ දේවදාසයන්ට මාව දන්නේ නැහැ. ஆனா ஆண்டவர் எங்க போய் நிக்க சொன்னாரோ நான் அங்க போய் நிற்பேன். දෙවියන් වහන්සේ යන්න කියන තැනට මම යනවා. ஒரு மனுஷனுக்காகவும் ஆண்டவர் அனுப்புவார் என்ன. එක මිනිහෙකු දෙසාරි මහ උන්වහන්සේ යවුවා. நான் சிறைச்சாலைக்கு ஒரு மனுஷனை சந்திக்க போயிருந்தேன். දවසක් සිරමැදිරියට මම ගියා මිනිහෙකු උඩ. அவர் வந்து அந்த ட்ரக்ஸ்ல மாட்டி அவர் உள்ள போயிருந்தார். ඔව් මත්ද්‍රව්‍යවලට අසු වෙලා ඒ ස්ථානයේ සිරගත වෙ සිටියා. அப்ப நான் போயிருந்த நேரம் මම යන වෙලාවේ அங்க என்ன கூட்டிட்டு போனவங்க நீங்க போவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. මාව එක්කරගෙන ගිහපු කෙනා යවුවා ඔබතුමාට යන්න පුළුවන්ද? நான் சொன்ன போறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டேன். මම යවුවා යන්න එකට මොකද? இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க. නෑ ඔව් මා භයානක මිනිස්සයා. அப்ப நான் சொன்னவங்கள்ட்ட මම කිව්වා நான் தேவனை சுமந்து கடந்து போகிறேன். මම දෙවියන් වහන්සේ උසුලගෙන යන්නේ. நான் தேவ அக்கினியை சுமந்து போகிறேன். දෙවියන් වහන්සේගේ ගින්න දරාගෙන යන්නේ. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது යේසුස් වහන්සේට විතර இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். අන්ධකාරයේ සිටි සෙනඟ මහත් ආලෝකයක් දැක්කා. இயேசுவை பார்த்தோன்னே எல்லாரும் அப்படியே அவர்களுக்கு சந்தோஷம் வந்தது. යේසුස් වහන්සේව දැක්ක ගමන් උන් ප්‍රීතිමත් වුණා. ஏன்னா ரொம்ப வேதனையில கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. මොකද උන් වේදනාවෙන් දුක්බර ජීවිතයක් ගත කරේ. அவங்களை விடுவிக்க ஒருவரும் இல்ல. ඔවුන්ව මුදවන්නට කිසිවෙක් නැහැ. அவங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், උන්ගේ ජීවිතේ මහත් වූ පොරවැදීම් நிறைய තිබුණා. பிரச்சனைகள். බොහෝ ප්‍රශ්න තිබුණා. பிசாசு அவர்களை கட்டி வைத்திருந்தான். යක්ෂය ඔවුන්ව තදින් බැඳලා තිබුණා. ஆனா இயேசு வந்த பொழுது නමුත් යේසුස් වහන්සේ அவருடைய முகத்தை பார்த்த பொழுது ඔවුන්ගේ මුහුණ දකින විට அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது ඔවුන්ගේ වචන අසන විට அவரை பார்த்த பொழுது பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. උන්වහන්සේව දකින කල උන් මහත් ආලෝකයක් දැක්කා. அவருக்குள்ள சமாதானத்தை பார்த்தாங்க. උන්වහන්සේ තුළ සමාදානය දැක්කා. ஏனென்ன உண்டாக்கினவர் வந்திருந்தார். உண்டாக்கினவர் வந்திருந்தார். මොකද මැවුම්කාර තැනන් වාසය වෙච්ච. ஏனென்ன எந்த கர மனுஷனை உண்டாக்கினதோ කුමන දැක්කද මනුෂ්‍යව නිර්මාණය කරේ. அந்த ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். අපි උත්පත්ති පොතේ කියවනවා அவருடைய கரத்தினாலே நம்மை உண்டாக்கினாராம். උන්වහන්සේගේ දෑතින් අපිව නිර්මාණය කරා. அவருடைய சாயலின்படி நம்மை படைத்தாராம். උන්වහන්සේගේ ස්වරූපයෙන් අපිව මැව්වා. அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாராம். උන්වහන්සේගේ ජීවනදායක උස්ම අපිට එව්වා. அப்ப ஒரு பொம்மை செய்து එහෙනම් එක බෝඩිකක් අදලා அதுக்கு நல்ல வடிவான ஒரு ஐப்ரோ வச்சு, ලස්සනට අයිබ්‍රෝ තියලා நல்ல மூக்கு வச்சு, හොඳට නාය තියලා நல்ல வாய் வைத்து හොඳට කට තියලා அழகாய் தேவன் உண்டாக்கினார். උන්වහන්සේ ලස්සනට ඇදුවා. அப்ப நானும் நீங்களும் களிமண். එහෙනම් ඔයයි මමයි මේ නැති. ஹல்லேலூயா. හලෙලූයා. அப்ப ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் வந்த பொழுது එහෙනම් දෙවියන් වහන්සේගේ ජීවමාන උස්ම එන විට இந்த கல்லான இந்த களிமண்ணான சரீரம் මේ ගල්වැනි මේ මැටි වෙන ශරීරය எலும்ப கொண்டு வந்துட்டது. ඇට එනවා. நம்மளுக்கு பேச கொண்டு நாவ கொண்டு வந்து விட்டது. කටක් ආවා. உங்களை பாருங்க, ඔබ බලන්න. உங்களோட கையை பாருங்க, ඔබගේ අත බලන්න. உங்களோட கண்ணை பாருங்க. ඔබගේ ඇස් බලන්න. களிமண் මේ නැටි அவருடைய ஆவி வந்த பொழுது ඒ ආත්මය එන විට நம்மளை இவ்வளவு பிரம்மாண்டமாய் உருவாக்க முடியுமா இருந்தா මේ තරම් නිර්මාණාත්මක
පුළුවන් නම් இவ்வளவு பிரம்மாண்டமாய் நம்மை படைக்க முடியுமா இருந்தா උතුම ලෙස අපිව නිර්මාණය කරන්න உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் தங்கி இருந்தா ඔබ තුලට ඒ ආත්මයන් වහන්සේ ජීවත් වෙනවා නම් உங்களால என்ன செய்ய முடியும்? ඔබට කුමක්ද කරන්න බැරි? அல்லேலூயா. හalleluya. ஆனா நம்முடைய விசுவாசம் என்ன? අපි ඇතුළේ කුමක්ද? நான் என்ன சொல்ல வரேன்டா, මම කියන්නේ ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்த பொழுது ඒ දෙවියන් වහන්සේ ඔබ මත එන විට எதை ஆதி மனுஷன் இழந்து போனானோ ඒ ආදි පළමු මනුස්සයා කුමක්ද නැති කරගත්තේ? அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்து விட்டார். ඒ දේ උන්වහන්සේ යලිත් අපට දී තිබෙනවා. சுகம் தந்து விட்டார். සුවය දී තිබෙනවා. விடுதலை தந்து விட்டார். ඉදීම දී තිබෙනවා. ஆசீர்வாதம் தந்து விட்டார். ආශිර්වාදය දී තිබෙනවා. ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார், දෙවියන් වහන්සේ කියනවා கிறிஸ்து வழியாக ක්‍රිස්තුස් වහන්සේ ஆபிரகாமுக்குள்ள இருந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ආබ්‍රාහම් ළඟ තිබුණා වූ සියලුම පොරොන්දු என்னென்ன ஆசீர்வாதங்களும் මොන මොන ආශිර්වාදද எனக்குள்ள ඒක මා තුලේ என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, අවදද ඔබ යේසුස් වහන්සේ පිළිගන්නේ என்றைக்கு இயேசுவங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ යේසුස් වහන්සේ ඔබගේ පුද්ගලික ගැලවුම්කරු වෙන්නට පිළිගන්නවා அது உங்களுக்குள்ள வந்துட்டது. ඒක ඔබ තුලට ඇවිත් ඉවරයි ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න இப்ப இயேசு உங்களுக்குள்ள இருந்தா එනම් යේසුස් වහන්සේ ඔබ තුල உங்களுக்குள்ள ஆண்டவரை வச்சுட்டு ඔබ තුලින් දෙවියන් වහන්සේ තමයි ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ආශිර්වාද කරන්න ස්වාමීනි எப்படி இருக்கு சொல்லுங்க? කොහොමද මේක තියෙන්නේ எப்படி இருக்கு சொல்லுங்க? කොහොමද මේක තියෙන්නේ உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குதா? ඔබ තුල ආශිර්වාදය තිබෙනවද உங்களுக்குள்ள சுகம் இருக்குதா? ඔබ තුල සුවය තිබෙනවද உங்களுக்குள்ள விடுதலை இருக்குதா? ඔබ තුල මිදීම තිබෙනවද அப்ப ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. එහෙනම් ආත්මයන් වහන්සේ ඇතුලේ සිටිනවා ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு. ආත්මයන් වහන්සේ කොතනද அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா එසේනම් ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ තුල நான் සිටිනවා விடுதலையா இருக்கிறேன், விடுதலையா இருக்கிறேன், පිළිදා නිදාස් තිබෙනවා ஆசீர்வாதமா இருக்கிறேன், ආශිර්වාදවත් சுகமா இருக்கிறேன். සුවයෙන් සිටිනවා நம்மளுக்கு விசுவாசம் இல்ல, අපිට දෙයක් නැහැ விசுவாசம் இல்ல. ඇදෙilla නැහැ அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ක්‍රියා දෙවන පරිච්ඡේදයේ කියනවා அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். එක්සිත් වෙලා එක්තැනකට රැස් වුණා அதுவரைக்கும் ஒருமனப்பட்டு அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள். එතකම වුන් එක්සිත් වෙලා එකතැන වාඩි பரிசுத்த වෙලා ஆவியானவர் காற்றை போல் வந்த பொழுது, ආත්මයන් වහන්සේ සුළඟක් සෙස එන විට அவர்களை தொட்ட பொழுது උන්ව ස්පර්ශ කරන විට அவங்க அப்படியே இருக்கல, උන්නේම සිටියේ නැහැ எழும்பி தைரியமா இயேசுவை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். නැගිට ධෛර්යමත්ව දෙවියන් වහන්සේ ගැන කතා කරන්න இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබ තුල ජීවත් වෙමින් සිටිනවා உனக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். තුල ආත්මයන් වහන්සේ වැඩ සිටිනවා பழைய ஏற்பாட்டுல பாருங்க, අපි මරණ දිවසේ බලනවා ஆவியானவர் நிரந்தரமா எல்லார் மேலையும் தங்கி இருக்கல. ආත්මයන් වහන්සේ ස්ථීරව හැම කෙනා තුලම அவர் வந்து வந்து போய் விடுவார். ඒ ආත්මයන් වහන්සේ ඇවිත් ඇවිත් ගියා ஆனா இப்ப என்ன தெரியுமா நடந்திருக்கிறது? නමුත් දැන් කුමක්ද උනේ இயேசுவின் ரத்தம் விழுந்த பொழுதோ යේසුස් වහන්සේගේ ලේ එන විට அவர் சொன்னா அங்க இருக்கல, උන්වහන්සේ කියන මම එතන හිටියේ නෑ நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். ඔවුන් මැද සිටිනවා பெரிய மாளிகையில இல்ல, கட்டடத்துல இல்ல. උන්වහන්සේ විශාල ගොඩනැගිල්ලකෝ මාලිගාවක් ஆண்டவர் சொன்னா எனக்கென்று எப்படி ஆலயத்தை கட்டுவீங்க? මට කොහොමද ඔබ මාලිගාවක් හදන්නේ எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை எனக்காக கட்ட முடியும்? ඔය වගේ මාලිගාවක්ද මට හදන්න පුළුවන් ஆனா இயேசுவின் ரத்தம் என் மேல் விழுந்த பொழுது යේසුස් වහන්සේගේ ලේ මා තුළට එන විට என் இயேசுப்பா යේසුස් වහන්සේ எனக்குள்ள ஆலயமா வந்து என்னுடைய ஆலயத்துல தங்கி விட்டார். මා තුළ මාලිගාවක් ඇටියට මා තුළ උන්වහන්සේ වාසය කරන්න පුළුවන් ஆனா ஆண்டவர் உங்களை நேசித்தபடினால, නමුත් උන්වහන්සේ ඔබට உங்க மேல அன்பு வைத்ததுனால උන්වහන්සේ ප්‍රේම කරපු නිසා அவருக்கு உங்களை விட்டு வெளியில போய் இருக்க விருப்பம் இல்ல. උන්වහන්සේට කැමති නෑ ඔබගෙන් පිටතට ගොස් அவர் என்னோடு இருக்கிறதால, උන්වහන්සේ මා සමග සිටිනවා அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால උන්වහන්සේ මා සමග நானும் அவரை என்ஜாய் பண்றோம். මමයි උන්වහන්සේ එකට වාසය කරනවා உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை தேடுங்க. ඔබ තුළ සිටිනා වූ දෙවියන් වහන්සේව සොයන්න உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க. ඔබ තුළ සිටිනා වූ ආත්මයන් වහන්සේව සොයන්න அவர் உங்களுக்குள்ளதான் அமர்ந்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබ තුළ තමා වැඩ සිටින්නේ நமக்கு தெரிந்தது ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச தெரியும், අපිට ඕන ටික වෙලාවක් අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරන්න පුළුවන් கொஞ்ச நேரம் கைகளை தட்ட முடியும். ටික වෙලාවක් අත්පුඩි ගන්න පුළුවන් நாங்க சொல்லுவோம் ஆவியானவர் ஆசீர்வாதத்தை நாங்க பார்த்துட்டோம், අපි දැක්කා දෙවියන් වහන්සේගේ ආත්මේ ක්‍රියා කරන එක ஆவியானவருடைய நிறைதலை நாங்க பார்த்துட்டோம். ආත්මයන් වහන්සේගේ පූර්ණකම දැක්කා ஆனா அவர் உங்களுக்குள்ளதான் அமர்ந்திருக்கிறார். නමුත් උන්වහන්සේ அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි அவரோட பழக ஆரம்பிங்க.
සමග කතා කරන්න அவரோட நடுக்க ஆரம்பிங்க. සමග ඇවිදින්නට ඔබ පුරුදු වෙන්න. அவரோட பேச ஆரம்பிங்க. උන්වහන්සේ සමග කතා කරන්න පටන් ගන්න. மெல்லிய சத்தத்திலே அவர் பேசுவார். උන්වහන්සේ සිහින් අඬගෙන කතා කරයි. இனி ஒரு காலம் வருகிறது. තවත් කාලයක් පැමිණේ. பரிசுத்த ஆவியானுடைய காலம். සුද්ධාත්මයන් වහන්සේගේ කාලය. ஹalleluya சொல்லுங்க. හalleluya කියන්න. எத்தனையோ காலங்களை நாங்க பார்த்துட்டோம். අපි විවිධ කාල වකවානු අපි ගමන් කරා. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய காலத்தை பார்க்க போகிறோம். දැන් අපි බලන්න යනවා සුද්ධාත්මයන් වහන්සේගේ කාලය. இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு திருமண வீட்டுக்கு கடந்து போனார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මංගල්‍ය නිවසකට ගියා. அவர் அங்கே போன பொழுது திராட்சரசம் குறைவுபட்டது. අපි දන්නවා ඒ ස්ථානයේ යන විට මුද්‍රික පානය අඩු වෙලා තිබුණා. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க திராட்சரசம் குறைவுபடுது. දැන් එතන ඉන්න අය කියනවා මිදියුස පොඩ්ඩක් ඉවරයි. அப்ப இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னாங்க. යේසුස් වහන්සේ කිව්වා ஆனா வேதம் சொல்லுகிறது බයිබලයේ කියනවා அந்த திராட்சரசம் நல்ல திராட்சரசத்தை தான் முதலாவது கொடுப்பாங்க. අපි දන්නවා බයිබලයේ කියනවා උත්තම මිදියුස තමයි අනුමෝ සංග්‍රහ කරන්නේ. தரம் குறைஞ்சதை தான் அடுத்ததா கொடுப்பாங்க. ඊට පස්සේ තිබෙන භාගයක තමයි ඊට පස්සේ දෙන්නේ. ஆனா நல்ல திராட்சரசம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. හොඳම සුපිරි මුද්‍රික පානය දීලා අවසන්. அப்ப இயேசு கிறிஸ்து දැන් යේසුස් වහන්සේ அங்கே கச்சாடிகளை நிரப்ப சொல்லுகிறார். ඒ ගල් භාජන පුරවන්න කියනවා. அவர் அங்கே நிரப்பின பொழுது දැන් පුරවපු ගමන් பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போறாங்க. දැන් මේක පිළිගන්නට යනවා. அவரிடத்துல கொண்டு போன பொழுது දැන් උන් ළඟට ගියාම அவன் ருசி பார்த்த பொழுது ඔවුන් ඒක රස බැලුවන් පසුව மணவாளன்கிட்ட போய் சொல்றாங்க, මනමාලය ළඟට ගිහලා කියනවා இந்த குட் வைன் எங்கிருந்து வந்தது? මේ රස විදිහස කොහෙන්ද ගෙනාවේ? இந்த நல்ல திராட்சரசம் எங்கிருந்து வந்தது? මේ රස විදිහස කොහෙන්ද ගෙනාවේ? இதுவரைக்கும் ருசி பார்க்காத இந்த ரசம் எங்கிருந்து வந்தது? ඉතර වෙලා රස බලපු නැති මේ විදිහස කොහෙන්ද? இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவர் இவ்வளவுதான் என்று ஆடி பாடி காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. අද මේ ලෝකයේ දෙවියන් වහන්සේ මේමයි කියලා නටලා ගයලා පෙන්නුම් කරමින් සිටිනවා. இன்னைக்கு இயேசுனுடைய பேர் குறைஞ்சு அவங்கள பேர் மேல வந்துட்டது. දැන් යේසුස් වහන්සේගේ නම චුට්ටක් අඩු වෙලා ඔවුන්ගේ නම චුට්ටක් වැඩි වෙලා இன்னைக்கு තිබෙනවා. மனுஷனுடைய பேர் தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெரியுது. අද හැම තැනම මිනිස්යාගේ නම තමයි තිබෙන්නේ. இயேசுனுடைய பேரை காணல, යේසුස් වහන්සේගේ නම පේන්නේ නැහැ. ஊழியங்களை காணல, යේසුස් වහන්සේගේ සේවාවන් පේන්නේ නැහැ. இயேசு மகிமைப்படுகிறத பார்க்க முடியல. යේසුස් වහන්සේ මහිමයටපත් වෙන එක පේන්නේ නැහැ. ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம் இவ்வளவுதான ஆண்டவருடைய காரியங்கள், දැන් අපි බලනවා මෙච්චරද දෙවියන් වහන්සේගේ කාරණාවක්. இவ்வளவுதான ஆண்டவருடைய மகிமை. මෙච්චරද දෙවියන් වහන්සේගේ මහිමය. அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. දැන් මේක තමයි විශ්වාස කරන්නේ. அப்படித்தான் அரசாங்கம் நம்புகிறது. රජේ විශ්වාස කරන්නේ ඒක. அப்படித்தான் அதிகாரிகள் நம்புகிறார்கள். බලයලත් අය එහෙමයි විශ්වාස කරේ. இவ்வளவுதான் ஆண்டவருடைய வல்லமை. දැන් මෙච්චරයි දෙවියන් වහන්සේගේ බලය. ஆனா புதிய திராட்சரசம் வந்த பொழுது නමුත් අලුත් මුද්‍රික පානේ එන විට அங்க இருக்கிறவங்க ஓடி ஓடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. හිටපු අය ඒක මේක දුවන්න පටන් ගත්තා. இந்த கூட்டம் எங்கிருந்து வந்தது? දැන් මේ සිතක කොහෙන්ද ආවේ? நான் உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். දැන් මම ඔබ ගැන කතා කරන්නේ. நான் உங்களை பற்றி தான் பேசிக் දැන් මම ඔබ கொண்டிருக்கிறேன். ගැන කතා කරන්නේ. இந்த ரசத்தை ருசி பார்க்கிற எவனும் මේ මුද්‍රික පානේ රස බලන කවුරු නුඹුත් அவன் பயப்பட ஆரம்பிப்பான். ඔහු බය වන්නට පටන් ගන්නවා. இந்த புதிய ரசத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் මේ අලුත් මුද්‍රික යුසේ පානය කරන හැම කෙනාම பயப்பட ஆரம்பிப்பான். බය වන්නට පටන් ගන්නවා. ஒரு எலியா எழும்பி வந்த பொழுது මේ එළිය නැගිටලා ආපු ගමන් பாதாளெல்லாம் ஓடி போனது. මේ බාල් දේව දූතයන් ඔක්කොම நீ கொழும்பு பட்டணத்தில் எழும்புகிற பொழுது කොළඹ ප්‍රදේශයේම නැගිටින විට ஆண்டவருடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், දෙවියන් වහන්සේගේ නාමය දූෂණය කරන නපුරු ආත්ම பொல்லாத மனிதர்கள் නපුරු මනුෂ්‍යයන් தள்ளப்பட்டு போவார்கள். ඔවුන් පිළිසි වෙලා යනවා. இன்னைக்கு ஆண்டவருடைய பேரை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். අද දෙවියන් වහන්සේගේ නාමය අරගෙන ව්‍යාපාර කරගෙන ஆண்டவருடைய பேரை வைத்து இன்றைக்கு சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். අද යේසුස් වහන්සේගේ නම පාවිච්චි කරලා වත්කම් දේවල් රැස් කරමින් සිටිනවා. எதுவுமே இல்லாத தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு கூட்டம் எழும்ப போகிறது. කිසිමත් නැති දෙවියන් වහන්සේගේ ආත්මය පමණක් දරනා වූ සෙනඟක් அவர்களுடைய பேரே தெரியாது. ඔවුන්ගේ නම දන්නේ නැහැ. ஆனா ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போவார்கள். උන් ජනාධිපති මාලිගාවට ඇතුල් වෙයි. சார், உங்க வார்த்தையை நிப்பாட்டுங்க. සර් ඔයාගේ මේ ගමන නවත්වන්න. நான் ஆண்டவருடைய சத்தத்தை உனக்கு பேசுகிறேன். ඔබ දෙවියන් වහන්සේ යන්නකොට කතා කරන්නේ. உன்னுடைய சட்டங்கள் தேசத்தை பாவத்திலே கொண்டு வரும். ඔබගේ නීති දේශීය පාපේ කරා ගමන් කරයි. நீ எடுக்கிற திட்டங்கள் சாத்தானுடைய ஆவிகள். ඔබ ගන්නා
கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ වාට කියන්නේ කියනවා. கர்த்தருடைய வார்த்தையை கேள். දෙවියන් වහන්සේගේ අඬන්න. குறி சொல்லுகிறவனுக்கு உன் காதை செவிகளை திறக்காதே. වේද කියන අයට ඔබගේ කන් විවෘත කරන්න එපා. கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் செவியை சாவி. දෙවියන් වහන්සේගේ අඬට ඔබගේ කන විවෘත කරන්න. கர்த்தர் பேசுகிற பொழுது දෙවියන් වහන්සේ කතා කරන විට காற்று கடல் அடங்கினது. සුළඟ සහ මූද නිශ්චල වුණා. அந்த வார்த்தையை கர்த்தர் உன் நாவில் வைத்து அனுப்ப போகிறார். වචනය අද ඔබගේ මුඛයට උන්වහන්සේ තමයි. நீ எங்க போகிறாயோ ඔබ කොහෙටද ගමන් කරන්නේ? செத்து போன பிரேதங்கள் எழும்பு. මැරුණා වූ මෘත දේහයන් නැගිටි. பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். පාපයෙන් බැඳුණා වූ අය මිදීමට එයි. அந்த வார்த்தை சாதாரணமானதல்ல. ඒ වචන සාමාන්‍ය இவ்வளவு பிரண்டாண்டமான உலகத்தை உண்டாக்கின வார்த்தை. මේ මුළු විශ්වයම සෑදුව වූ වචනය. அந்த வார்த்தையை கர்த்தர் உன் நாவிலே தந்து அனுப்ப போகிறார். ඒ වචන දෙවියන් වහන්සේ ඔබගේ මුඛයට තමයි. நீதான் பேச வேண்டும். ඔබයි කතා කරන්නට ඕනේ. இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி இதுதான். අද දවසේ මේ ස්ථානයේ எழும்பு. නැගිටින්න. கர்த்தருடைய வார்த்தையை பேசு. දෙවියන් වහන්සේගේ වචනේ කතා කරන්න. அப்பொழுது பொல்லாதவைகள் எல்லாம் சென்று விட ஆரம்பிக்கும். එවිට නපුරු ආත්ම වේවුලයි. செபித்துட்டு மாத்திரம் இருக்கிறதுக்கு வரல நாங்க. මේ යාඥා කරන්න විතරක් ආවේ නැහැ. அருமையான போதகர் நல்ல ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். දේව දාසයන් ලස්සන යාඥාවක්. ஆண்டவரே இந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலக வேண்டும். ස්වාමීනි මේ දුෂ්ට ආත්ම වේදනින් පිටත් වෙන්න ඕනේ. ஆண்டவரை இவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். ස්වාමීනි මොහොත සියලු දෙනා මස්ත වෙන්න අවශ්‍යයි. நல்லது. හොඳයි. ஆனால் නමුත් நீங்க எழும்பி பேசுகிற பொழுது ඔබ නැගිට කතා කරන විට பொல்லாத காரியங்களை கத்த வேண்டும். නපුරු දේවල් බඳින්නට අවශ්‍යයි. எவ்வளவு காலத்துக்கு நம்முடைய தேசத்தை அழித்துக் கொண்டிருப்பான் பிசாசு. යක්ෂයා කොපමණ කාලයක් අපේ ශ්‍රී ලංකාව විනාශ කරයිද? கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற பிசாசு. වැරදි උපදෙස් ගෙනල්ලා යක්ෂයා මුලා කරමින් සිටිනවා. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? මගේ යාඥාව කුමක්ද? எழும்புகிறவ எல்லாம் வேரோட பட்டு போவதாக. ඒ නැගිටින සියලු දේවල් என் தேசத்திலிருந்து வேரோட பிடுங்குகிறேன். මුල් පිටින් උදුරා දමන්න අවශ්‍යයි. தேசத்திலிருந்து பிடுங்குகிறேன். දේශයෙන් උදුරන්න අවශ්‍යයි. என் தேசத்தை வந்து அழித்து போகிறதுக்கு இது விளையாடுகிறது கிடையாது. මගේ දේශය මේක විනාශ කරන්නට දෙන්න බෑ. கர்த்தர் இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. දෙවියන් වහන්සේ ලේවලින් උපයාගත්තා වූ සභාවයි. நீ சம்பாதித்த ඔයාද මේ කම්බ කරේ? உன் பேருக்கு ஒரு புல்லும செய்யாது. உன்னுடைய பேருக்கு ஒரு புல்லும செய்யாது. ඔබේ නමට කිසිම දෙයක් ඔබ කරන්න බෑ. என் ஆண்டவர் வேரோட பட்டு போக பண்ணுவார். මගේ දෙවියන් වහන්සේ මුල් පිටින් වියලා තමයි. தேவனுடைய ஜனங்களோடு விளையாட முடியாது. දෙවියන් වහන්සේගේ සෙනඟ සමග කතා සෙල්ලම් කරන්නට බෑ. இன்றைக்கு ஆண்டவருடைய ஜனங்களை வைத்து இன்றைக்கு வியாபாரம் பண்றாங்க. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යව තියලා ව්‍යාපාර බවට පත් කරනවා. ஆண்டவர் தனக்கொண்டு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார். උන්වහන්සේ තමන්ටම කියා සෙනඟක් උන්වහන්සේ ඇති කරනවා. இருளில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்துல கொண்டு வந்தார். අන්ධකාරයේ සිටි සෙනඟ උන්වහන්සේ ආලෝකයට ගෙනාවා. இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்த ஜனங்களோட விபச்சாரம். අද දෙවියන් වහන්සේ ගෙනාවු සෙනඟ සමග කාම විචාචාරය. ஆண்டவர் தொட்ட ஜனங்களோட பேசிட்டணும். උන්වහන්සේ ස්පර්ශ කරව සෙනඟ සමග වෛශ්‍යාකම யாரும் பார்க்க முடியலையா? කවුරුත් දැක්කේ නැද්ද? தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. දෙවියන් වහන්සේගේ ඇස් බලාගෙන සිටිනවා. இன்னைக்கு ஒரு கடைக்கு போகிறோம். අද අපි කඩේකට යනවා. ஒரு பொருளை திருட முடியாது. අපිට දෙයක් සොරකම් කරන්න බෑ. காரணம் சிசிடி கேமரா நம்ம சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறேன். හේතුව CCTV කැමරා තිබෙනවා වටේට. அதனால நமக்கு ஒரு பயம். ඒ නිසා අපිට බයක් තිබෙනවා. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. අද දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට බයක් නැහැ. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். සියලු දේ දෙවියන් වහන්සේ බලාගෙන இனி සිටිනවා. விளையாடுகிறவருடைய காலம் எல்லாம் முடிகிறது. අද මේ සෙල්ලම් කරන කාලය අවසන්. ஆண்டவருடைய வார்த்தையை வியாபாரம் பண்ணினுடைய நாட்கள் முடிகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය වෙනදා කරපු දේ නැති කරයි. இதுதான் கடைசி நாட்கள். එය අවසාන කාලයයි. தேவன் தன் பட்டயத்தை எடுத்து உருவி யுத்தம் பண்ணுகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ අසිවත රැගෙන යුද්ධ කරන්න පැමිණෙන இந்த කාලය. டைம்ல ஆண்டவரை நான் உங்க பிள்ளை தான் போய் நிக்க முடியாது. එතකොට ගියා කියලා කියන්න බෑ ස්වාමීනි මම ඔබගේ දරුවෙක්. ஆண்டவர் எகிப்துக்கு யுத்தம் பண்ண கடந்து போன பொழுது උන්වහන්සේ මිස්රයට යුද්ධයක් එකට යන විට தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், තමන්ගේ සෙනඟ දෙස බලලා කියනවා நீ உள்ளே இரு, ඔබ ඇතුලේ ඉන්න. வெளியில வந்துடாத. එළියට එන්න එපා. தேவனுடைய உண்மையாக ஜெபிக்கிறவர்கள்
ස්වාමීන් වහන්සේට සැබවින් යාඥා කරන අය அவங்களுக்கு சாப்பிட கூட இருக்காது. ඔවුන්ට කන්නවත් නැහැ. பயணம் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு பணம் இருக்காது. ඔවුන්ට ගමන් දිවන්න යන්න මුදල් නැහැ. ஆனா இரவு பகலாய் அழுகிறார்கள். ඔවුන් දිවා රැ ඔවුන් අඬනවා. ஆண்டவரே என் தேசம் அழிகிறது, අනේ ස්වාමීනි මේ දේශය විනාශ වෙනවා. என் பட்டணம் அழிகிறது. අපේ නගරය විනාශ වෙනවා. வாலிப பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. අපේ දරුවන් දෙස බලන්න. சிறு பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. දරුවන්ව බලන්න. ஆண்டவருக்காக அழுது கொண்டிருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ වෙන නඩමින් සිටිනවා. ஆனா ஆண்டவர் அழைத்தவர்களோ දෙවියන් වහන්සේගේ ඇඳවපු අය மதுபான வெறி பிடித்து அலைகிறார்கள். ඔවුන් මත් ඔබේ පානය කරමින් සිටිනවා. கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்ன நினைக்கிறேன், අවුරුදු 3-4කට කලින් கொழும்பு பட்டணத்துக்கு செபிக்கிறதுக்கு ஆவியானவர் ஏவினார். කොළඹ නගරයට යාඥා කරන සුන්දරයන් அப்ப වහන්සේ ஆண்டவர் சொன்னார், දෙවියන් වහන්සේ කිව්වා என்னுடைய ஊழியர்கள் මාගේ සේවකයන් பண வெறி பிடித்து அலைகிறார்கள். උදලට ආශාවෙන්ලා සිටිනවා. கேக்குறீங்களா? ඔබට ඇහෙනවද? எத்தனை பேர் கேக்குறீங்க? ඊදෙනට ඇහෙනවද මේක? என்ன சொல்ற ஆண்டவர்? මොකද්ද කිව්වේ? பண வெறி பிடித்து, උදල් වලට ලොල් වෙනවා. பணத்தின் மேல் ஆசை. උදල් වලට ආශාව. ஆண்டவர் சொன்னார், என் தாசர்கள், என் ஊழியர்கள் මගේ දේවදාසයන් என் சிலுவையை தூக்கிட்டு பின்னால வரட்டும். මාගේ කුරුසිය උසුලගෙන ආපු දෙන්න. இன்றைக்கு எப்படி நடக்குதா? අද එහෙම වෙනවද? எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய சபை கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது? ඔබ කී දෙනෙක් කියනවද මගේ ස්වභාව දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරනවා? உத்தரவாதம். எத்தனை ஊழியர்கள் இரவு பகலா இந்த ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறாங்க? ඔච්චර දේවදාසයන් දිවා රැ මේ විනාශ වෙනා වූ ආත්ම ගැන යාඥා කරනවා. ஒரு 10 நிமிஷம் ஜெபத்துக்கு போக முடியல, நித்ரை வருது. විනාඩි 10කට යාඥා කරන්න බැ නිදිමත එනවා. கொஞ்ச நேரம் நடக்க முடியல, கால் வலிக்குது. පොඩ්ඩක් ඇවිදින්න බැ කකුල් අමාරුව. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா? ඒකට දෙවියන් වහන්සේ කියනවා கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, පොඩ්ඩක් වාඩි වෙලා ඉන්න. அப்படியே உட்கார்ந்துருங்க, පොඩ්ඩක් වාඩි වෙලා ඉන්න. அப்படியே தூங்குங்க. ඒකම නිදා ගන්න. நான் ஒரு கூட்டத்தை எழுப்புகிறேன். මම සෙනඟක් නැගිටවන්නම්. அந்த கூட்டம் எழும்பி அசை காடுகிற பொழுதோ ඒ සෙනඟ නැගිට ඔවුන් සැරිසරන විට தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், මම අනාගත වාක්‍යයක් එක්ක කියන්න. அவங்க எல்லாம் ஓடி வந்து உங்க மேல ஜெபிக்கும்படி வருவாங்க. ඔවුන් දුවගෙන ඇවිල්ලා ඔබගේ සමතනකට තබා ඔබට යාඥා කරයි. சின்ன பிள்ளைங்க வந்து உங்க கையை கொஞ்சம் மேல வைப்பியா என்று தவண்டு தவண்டு வருவாங்க. පොඩි ළමයි ළඟට ඔබගේ සමතනකට තබා යාඥා இது කරන්නේ. நடக்குதான்னு என்று பாருங்க. මේක වෙයිද නැද්ද කියලා බලන්න. இப்ப உங்களுக்கு ஓட முடியல, දැන් දුවන්න බෑ. இப்ப உங்களுக்கு கிரியை செய்ய முடியல, දැන් උන්ට ක්‍රියා කරන්න බෑ. இப்ப உங்களுக்கு உத்தரவாதம் பண்ண முடியல. උන්ට පිළිතුරු දෙන්න බෑ. ஆனா ஆண்டவர் இந்த ரசத்தை எழுப்புகிற பொழுதோ, දෙවියන් වහන්සේ මේ විත්‍රික පාණිය නිපදවනවා. இந்த கூட்டத்தை எழுப்புகிற பொழுதோ ඒ සෙනඟව නැගිටවන විට அவர்கள் கைகட்டி நிக்கிற நாள் வரும். අත්බැඳ සිටිනා වූ කාලයක් පැමිණෙයි. அன்றைக்கு கெஞ்சுகிற காலம் வரும். එතකොට